வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி, 1 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கீறி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் நல்லா போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த இறால் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வரமிளகாய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். காரம் அதிகமாக வேணும்னா இது சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க இறாலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இறாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. இந்த இறாலே நல்லா வேகும் போது நல்லா தண்ணி விடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுருங்க. இறால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போதும். அதுக்கு அதிகமாக வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும், லப்பர் ஆகிடும். இப்போ இறாலும் நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சாதத்தோடு போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.